அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 17/9/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று பௌர்ணமி விரத நாள். நாளை முதல் மகாலய பட்சம் ஆரம்பமாகின்றது. இன்று புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் நைனை நாகபூஷணி அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நைனை நாகபூஷணி அம்பாளுடைய அனுகிரகத்தால் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கவும் கஷ்டங்கள் தீரவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 1ஆம் நாள். இன்று காலை 11:21 வரை சதுர்த்தசி திதியும் அதன் பின்னர் பௌர்ணமி திதி உள்ளது. இன்று 2:27 மதியம் வரை சதய நட்சத்திரமும் அதன் பின்னர் பூரட்டாதி நட்சத்திரமும் உள்ளது. இன்று காலை 6:02 வரை சித்தயோகமும் அதன் பின்னர் மரணயோகம் உள்ள நாள். இன்று பூசம் மற்றும் ஆயிலி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி என்பர்களே, நலமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். வீட்டிலே அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய நாள். பரீட்சைகளிலே தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். விவசாயிகளுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்கள் அல்லது பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த சில உதவிகள் வந்து சேரும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வருகின்ற நாளாக உள்ளது. சிலருக்கு இன்க்ரிமெண்ட் அல்லது ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். பெண்கள் மற்றும் குடும்பத் தலைவிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும். சளி காய்ச்சல் தொல்லையால் அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி என்பர்களே, ஆனந்தமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு உற்சாகமான நாள். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதிகாரிகளுடன் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபோட்டோ ஃப்ரேம் கடை வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அல்லது சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள், பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் அமையும். பயன்படுத்திக்கங்க. மாணவர்கள், குறிப்பாக சிஐசிடபிள்யூ படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வரன் விஷயத்திலே நல்ல செய்திகள் வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் அமையும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும். இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லா சிந்தனைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு வீட்டிலே நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம்
பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கடகராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆன்மீகவாதிகளுக்கும் சில பிரச்சனைகள் வந்து போகும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. மளிகை கடை நடத்துபவர்கள், பலசரக்கு கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் நடத்துபவர்கள், சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு வாகனங்களால் சில திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயனார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் அனுகூலமான நாள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். காதலர்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பார். அதே போல் இன்று குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. புதன் பகவானை ராசி அதிபதியாகவும் உச்சமாகவும் கொண்ட கன்னி ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். பொறுமைக்கு சோதனை வரும். கவனமாக இருக்கணும். சிலருக்கு வீண் அலைச்சல், டென்ஷன் உண்டு. திருமணம் போன்ற சுபகாரியங்களிலே பங்குவதற்காக நீங்கள் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கல்வி நிறுவனங்களிலே பணியாற்றுபவர்களுக்கு, ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு, ப்ரொஃபஸராக, லெக்சரராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. போட்டிகள் குறையும். மந்த நிலைமை மாறும். லாபங்கள் கூடும். இரும்பு, ஸ்டீல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. துலாம் ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. உங்களுக்கு நம்பிக்கை வளரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. அதே போல் மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொதுவாழ்வில் இருப்பவர்கள், சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறை மாணவர்களாக, லா ஸ்டூடெண்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்று மாற்று மருத்துவம் செய்கின்ற யுனானி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதம், பர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி என்பர்களே, சின்ன சின்ன யோகங்கள் வருகின்ற நாள். சில விஷயங்களிலே உங்களுக்கே எதிர்பாராமல் அதிர்ஷ்டங்கள் இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், பேராசிரியராக இருப்பவர்கள், லெக்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் உண்டு. கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று மதிய நேரத்தின் பின்னர் ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரலாம். கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள்.
இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் 2, அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை. தனுசு ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. உங்களுடைய உழைப்புக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். தன்னம்பிக்கை வளரும். பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நல்ல முடிவுகள் எல்லாம் எடுப்பீர்கள். குழந்தைகளால் பிள்ளைகளால் பெற்றோர் பெருமையடையும் நாளாக இந்த நாள் உள்ளது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் ஏற்படும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். குடும்பத்திலே இருந்த குழப்பங்கள் குறையும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள், வேலை தேடிக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக உள்ளது. ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயிகள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் எல்லாம் அமையும். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஸ்லோவாக டிரைவிங் செய்ய வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மகர ராசி என்பர்களே, கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். வீட்டிலே சில பிரச்சனைகள் வந்து போகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வரும். பேசி தீர்த்துக்குங்க. இன்று அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. 7.5 சனி காலமாக இருப்பதனால் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வாய் வார்த்தைகளிலும் எச்சரிக்கை தேவை. சுற்றுலா, டூரிசம் செக்டாரில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கும்பராசி என்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாளாக உள்ளது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு திடீர் போட்டிகள் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். அதேபோல் ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. அதேபோல் மருத்துவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மீனராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நண்பர்கள் வழியிலே நன்மைகள் உண்டு. மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மரீன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்கள் சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று காலை நேரத்தில் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட்டை தவிர்ப்பது நல்லது. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற ஐட்டங்களையும் தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேரும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கும் அனுகூலத்தையும் நல்ல ரெக்கக்னிஷனையும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், அதே போல் ஜிம் ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்தி கொள்வது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிராதேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றிகளையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க எல்லாம் வல்ல பன்னாரி அம்மனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.